பாஜக அரசு நம்மளை கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா. இது என்ன பெரிய விஷயம்? இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா, ஓட்டு திருட்டு. வீட்டு நம்பர் 0ன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்காங்களேன். எவ்வளோ பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு, மாவட்ட தலைவர், அரியலூர் மாவட்டம், பாரதிய ஜனதா கட்சி. இதில் ஒரு குருட்டுத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா அதை நீங்கள் எந்த வகையில் வாந்தி எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்த விஷயத்த ஒரு நடிகராக இருக்கக்கூடிய விஷயத்த கையில் எடுத்திருக்கேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் பேசுறது மிகுந்த கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகிற ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லை, அண்ணன் விஜய் அவர்களே, நீங்கள் நம்ம பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய ஒரு பிரதமராக, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இந்திய மக்களுக்கு செய்த விஷயங்கள் ஏராளம். அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இந்த கழிப்பறைகள், இலவச கழிப்பறைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 59 லட்சம் கழிப்பறைகள் இலவச கழிப்பறைகள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கு. ஒரு கழிப்பறைக்கு 12,500 ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. விவசாயிகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 6,000 ரூபாய் பணம் விவசாய கௌரவ நிதிங்கிற பேரில் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் போட்டுட்டு இருக்காங்க. 22,72,800 விவசாயிகள் அதில் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு தண்ணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 96 லட்சம் குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஆவாஸ் யோஜனா, மோடி இலவச வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக 15 லட்சம் பேர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. வந்தே பாரத் ட்ரெயின் எடுத்தீங்கன்னா இதுவரைக்கும் 8 வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவை, முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய அந்த மருந்துகளுக்கு கூட கவனம் கொடுத்து மலிவு விலை மருந்தகங்கள், ஒரு 1750 மலிவு விலை மருந்தகத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு பாரத பிரதமர் மோடி. அது மட்டும் கிடையாது, நம்ம ஒரு 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தவர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உலகத்திலேயே எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஒரு ஏற்றப்பட்ட, அதிகப்படுத்தப்பட்ட ஒரு ஜிஎஸ்டியை குறைச்சி, அதுவும் இந்தியாவில் கூட இது நடந்தது கிடையாது. முதல் முறையாக மக்களின் மேலே இருக்கிற அக்கறையினால ஜிஎஸ்டியை குறைத்து ஒரு புதிய சாதனை படைத்திருக்கிறார் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்படி இருக்கும் காலகட்டத்தில் மக்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கிறதுனால தான் இன்று உலக அரங்கத்தில் இந்தியாவை அனைத்து நாடுகளும் தலை நிமிர்ந்து பார்க்கிறது. அதுக்கு காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சி மட்டும்தான். இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பொத்தாம் பொதுவாக இந்த யூடியூப்ல இந்த ராகுல் காந்தி மாதிரி இருக்கக்கூடிய பப்புக்கள், ஒரு சின்ன ஒரு உலர்வாயர்கள் பேசுகின்ற பேச்செல்லாம் அப்படியே கேட்டு வாந்தி எடுத்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது, அரசியலுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் கேலி கூத்தாகவும் நீங்கள் காணாமல் போகிறதுக்கான ஒரு விஷயமாகவும் மாறிடும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்கள் முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் முட்டாள்கள் கிடையாது. அண்ணா, இதில் இன்னும் சொல்லணும்னா, நீங்கள் அரியலூர் மாவட்டத்தில் இந்த விஷயம் இல்லை, அந்த விஷயம் இல்லைன்னு பேசுனீங்க. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அரியலூர் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்ததுனால மட்டும்தான் அந்த அரியலூரில் இந்த மருத்துவக் கல்லூரி சாத்தியம். பல மாவட்டங்கள்லேருந்து, அடுத்த மாநிலத்திலிருந்து கூட அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அரியலூர் மாவட்டத்தை வறட்சியான ஒரு மாவட்டமாக நீங்கள் குறிப்பிடுறீங்க. உண்மையிலேயே இந்த அரியலூர் மாவட்டத்துடைய வரலாறு தெரிஞ்சுதான் நீங்கள் பேசுகிறீங்களான்னு தெரியலை. ஏன்னா வறட்சியான மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தூத்துக்குடி, சிவகாசி, விருதுநகர், ராமநாதபுரம் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அரியலூர் மாவட்டத்தை அரியலூர் மாவட்டம் வறட்சியான மாவட்டம்னு சொல்லும் பொழுதே நீங்கள் இதில் ஒரு கை குழந்தைங்கிறத நிரூபிக்கிறீங்க. ஏன்னா இங்கே அரியலூர் மாவட்டத்தில் இந்த டீப்பலூர், அந்த திருமானூர், அந்த சைடு எல்லாமே டெல்டாவில் போயிடுது. டெல்டா பாசன வசதி மிகுந்த ஒரு பகுதிகள். இந்த சைடு எடுத்தீங்கன்னாக்கா சிமெண்ட் சிட்டி, ஒரு வளங்கள் மிகுந்த ஒரு பகுதி அரியலூர். இது 12 தொழிற்சாலைகள் இந்த அரியலூர் மாவட்டத்தில் செயல்பட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது,
பணப்பயிர்னு சொல்லக்கூடிய முந்திரி விளையக்கூடிய இடம் அரியலூர் மாவட்டம். இதை எந்த கணக்குல நீங்க வறட்சி அடைந்த ஒரு மாவட்டமாக நீங்க குறிப்பிட்டீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. அதற்கு மேல இன்னும் சொல்லணும்னா, ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டணும்னு சொல்றீங்க. இதே விஷயத்த ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் நாங்க வந்து சிலை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் நம்ம அரியலூர் மாவட்டத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்த பொழுதே சொல்லிவிட்டார். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி. அந்த அரியலூர் மாவட்டத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தது என்பது எங்கள் மக்கள், இந்த அரியலூர் மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் டேட்டா பேஸ் தெரிஞ்சு பேசுங்க. ஒரு சிறுபிள்ளைத்தனமாக யூடியூப்பில் பார்த்ததெல்லாம் பேச வேணாம். இது உங்களுடைய அரசியல் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன். நடிகர் விஜய் அவர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். அதைவிட டேட்டா பேஸு, ஒரு வரலாறு தெரிந்து அந்த இடத்தை பற்றி தெரிந்து பேசுவது இன்னும் அவசியம். உங்கள் பின்னாடி வரக்கூடிய மக்கள் எல்லாமே நடிகர் என்பதற்காக வரக்கூடிய கூட்டமே தவிர ஒரு அரசியல் தலைவருக்காக வரக்கூடிய கூட்டம் கிடையாது. இன்னொரு விஷயம்னா, நீங்கள் எல்லார்கிட்டையும் வந்து நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் ஆயிட்டேன், உங்கள் சொந்தக்காரனாகவும் ஆயிட்டேன், நண்பன் நண்பியாக ஆயிட்டேன், அண்ணன் தங்கச்சி ஆயிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். எல்லா அரசியல்வாதிகள் போலவும் தான் நீங்கள் பேசுகிறீங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உங்கள் மாநாட்டுக்கு, கடந்த முறை நடந்த மாநாட்டுக்கு வந்து அதில் எங்கள் ஊர் பையன், அதுவும் அரியலூர் மாவட்டத்தில் புதுக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பையன், வாழ வேண்டிய இளவயசு பையன் இறந்து போயிட்டான். நீங்கள் உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய அத்துணை தாய்மார்களையும் உங்கள் தாயாக நினச்சிருந்தா, அத்தனை பேரையும் உங்களை சகோதர சகோதரியாக நினச்சிருந்தா, முதல்ல அரியலூர் மாவட்டத்தில் அந்த புதுக்குடியில் இருக்கிற பையன், அந்த இறந்து போன பையனோட அம்மா அப்பாவுக்கு போய் ஒரு துக்கம் நீங்கள் விசாரிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். இது வந்து எல்லாரையும் போல் நீங்கள் மேடையில் மட்டும்தான் பேசுகிறீங்க, செயல்பாட்டில் ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன். நன்றி. நடிகர் விஜய் அவர்களே, இனிமையாவது கொஞ்சம் யோசனை செய்து அரசியல் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.